அவர் ஒரு மிகச்சிறந்த இசை மேதை என்பதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை, வேறு யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அரசாங்கம் அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டுமா என்பதுதான் என் கேள்வி. நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். என்னோட வரிப்பணம் எதுக்கு எடுத்து போய் இதுக்காக செலவு பண்ணப்படணும்? உங்களுக்கு இளையராஜா மீது தீராத காதல் இருக்கிறது, கட்சி தொட்டு வச்சிருக்கீங்கல்ல, அஞ்சுகம் அறக்கட்டளை, முரசொலி அறக்கட்டளை, திமுக அறக்கட்டளை, இன்னும் வண்டி வண்டியா அறக்கட்டளை வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணுங்க சார். திமுகவின் சார்பாக நடத்தி கொடுங்க, அதுலயும் புகழ் உங்களுக்கு தானே வரப்போகுது. ஆபாசமா இல்ல இந்த நிகழ்ச்சி. முன்னாடி சிஎம் உட்கார்ந்துருப்பாரு, பக்கத்துல மகன், மருமக, பேரன், அவருக்கு பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்குது? வைகோ. தமிழ்நாட்டோட இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதிகளே வைகோ ஒருவர். அவருக்கும் இவருக்கும் பக்கத்து சீட்டா என்ன தகுதியின் அடிப்படையில் நீங்கள் இன்பநிதியை உட்கார வைக்கிறீர்கள்? இதெல்லாம் நான் எளிதாக கடந்து போக மாட்டேன். இவராவது துணை முதல்வர், புரோட்டோகால் இருக்கு. நான் சின்ன பையனுக்கு என்ன இருக்கு சார்? அவங்க கட்சியில ஏத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் பண்ண முடியாது. அரசு விழாமா கேள்வி கேட்பேன் நான். அதான் நான் சொல்றேன். கட்சியில ஏத்துக்கிட்டாங்க நீங்க, கட்சி விழாவை நடத்துங்க, நான் கேட்கவே மாட்டேன். உங்க குடும்பத்துல நண்டு சிண்டெல்லாம் கூப்பிட்டு உட்கார வைங்க, திராவிட மாப்பிள்ளை சார் முன்னாடி உட்கார வைங்க, நான் கேட்க மாட்டேன். யார் அப்பா விட்டு போனோமா? டூருக்கு போனா கவர்மெண்ட் பணம், இளையராஜாவுக்கு நிகழ்ச்சி நடத்துறதா கவர்மெண்ட் பணம். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துனீங்க, ஆனா மக்களோட கவனம் எதுல இருந்துச்சு? ஊடகங்களோட கவனம் எதுல இருந்துச்சு? 12:30 மணி வரைக்கும் பெரம்பலூருக்கு போயிட்டே இருக்காரு, பேசுவாரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. பெரம்பலூர்ல போய் ரீச் ஆகும் போதே மணி 12 கடந்து விட்டது. 12 மணி வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மேல முடியலன்னு தூங்கிட்டேன் நான். அதுக்கு பிறகு போயிருக்காரு, பேசல, நேரம் கருதி முடிச்சுட்டு போயிட்டாரு. மக்கள் அதை தானே அவ்வளவு நேரம் லைவ்ல பாத்துட்டு இருந்தாங்க. கூட்டம் எங்க இருந்துச்சு? இப்படி எல்லாம் நீங்க நாடகம் போட்டீர்கள் என்றால் மக்கள் கவனம் உங்கள் பக்கம் திரும்பும் என்று அவர்கள் நினைத்தார்கள்.